மிகவும் எரியும் சூரியன் கீழ் வெப்பத்தில் கருகும் பாலை வனத்தின் நடுவே 2 ரோபோக்கள், ஆல்பா மற்றும் சிக்மா, ஒன்றையொன்று விட்டு பிரிந்து சென்றன. தங்கள் பணி, இந்த மரணவரத்தை கடந்து மறுபுறம் இருக்கும் ஆற்றல் மையத்தை அடைவது. ஆனால் பாலை வனம் எளிதில் விடவில்லை. முதல் சவால், மணற்காற்று. ஆல்பா தனது சென்சார் கண்களால் பாதையை கணக்கிட முயன்றது. திடீரென மிகப்பெரிய மணற்காற்று எழுந்தது. மணல் துகள்கள் அதன் லென்ஸ்களை மறைத்தன. அது தன்னை மணலுக்குள் புதைந்து விடாமல் அகோஸ்டிக் அல்ட்ரா சவுண்ட் வெளியிட்டு இடைவெளியே அடையாளம் கண்டு முன்னேறியது. இரண்டாம் சவால், மாயை. சிக்மா பயணித்த திசையில் தூரத்தில் நீர் மின்னும் ஓயாசிஸ் போல தோன்றியது. அது நீருக்காக துரிதமாக ஓடியது. ஆனால் அதன் செயற்கை நுண்ணறிவு எச்சரித்தது, இது மாயை என்று. சிக்மா உடனே தன் ஹீட் ஸ்கேன் செயல்படுத்தியது. நீர் இல்லை, வெறும் சூடான மணலே இருந்தது என்பதை அறிந்தது. மூன்றாம் சவால், மணல் உயிரினங்கள். 2 ரோபோக்களும் பிரிந்திருந்தாலும் வனத்தின் நடுவே ஒரே இடத்தில் சந்தித்தனர். ஆனால் அங்கே மணல் உயிரினங்கள், மண்ணுக்குள் மறைந்து தாக்கும் ரோபோ பாம்புகள், அவர்களைச் சூழ்ந்தன. ஆல்பா தனது லேசர் பீம் மூலம் பாதையே திறந்தது. சிக்மா தனது மக்னெடிக் ஷீல்ட் கொண்டு பாம்புகளின் உலோக குருட்டிகளை இழுத்து செயலிழக்கச் செய்தது. இருவரும் சேர்ந்து அந்த பகுதியை கடந்துவிட்டனர். நான்காம் சவால், இரவின் குளிர்ச்சி. பகல் எரியும் சூட்டுக்குப் பின் இரவு பனி போல குளிர்ச்சி கொண்டு வந்தது. ரோபோக்களின் மின்கலம் உறையத் தொடங்கியது. அப்போது ஆல்பா தனது சோலார் பேனல் சேமித்த சக்தியை சிக்மாவுடன் பகிர்ந்தது. இருவரும் ஒன்றின் மீது ஒன்று சார்ந்து ஒளியில்லா அந்த இரவை தாண்டினர். முடிவு. பல சவால்களை கடந்து 2 ரோபோக்களும் இறுதியில் பாலை வனத்தின் எல்லையை அடைந்தனர். அங்கே அவர்கள் எதிர்பார்த்த ஆற்றல் மையம் ஒளிர்ந்து கொண்டிருந்தது.